வாழ்த்துக்கள், மாலை வணக்கங்கள். நம்ம பகல்காம் தாக்குதல் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். ஒரு 26 மகளிரோட குங்குமத்தை பறிச்சிருக்காங்க. என்னன்னு பறிச்சிருக்காங்கன்னா, நீங்க இந்துவான்னு கேட்டு சுட்டு கொண்ட நெத்தி பொருளை சுட்டு கொண்ட விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதோட இல்ல, நான் இந்து இல்ல நான் முஸ்லீம் சொன்னவங்களை கூட ஆடைகளை கலைந்து, நம்ம பெண்கள் மத்தியில சொல்லவே கூச்சமா இருக்கு, ஆடைகளை கலைந்து அவங்க சுண்ணத் பண்ணிருக்காங்களான்னு பார்த்தெல்லாம் கொண்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு இந்துவாக நமக்கு நெஞ்சு பிடிக்கிறது. நிறைய இடங்கள்ல இந்துக்களோட சாமி, நம்மளோட தெய்வங்களை வந்து கோயில் கோபுரங்களை ஆபாச பொம்மைகள் சித்தரிக்கிறது, நிறைய ஆளுங்கட்சியினரை நம்ம ஓட்டுகள் எல்லாம் வாங்கிவிட்டு இந்துக்கள் தான் நம்மளை கேவலமா பேசுறது, மோசிதானே பேசுறது, இந்த மாதிரி கையில கயிறு கட்டக்கூடாது, திருநீர் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆதங்கமா இருக்கு. ஒரு சிறுபான்மையினருக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரம் வந்து நமக்கு இல்ல. நம்மளால நம்ம ஒரு கயிறு கட்டிக்கிட்டு திருநீர் பூசிக்கிட்டு நான் இந்துன்னு சொல்லிக்கிட்டு சுதந்திரமா வெளியே நடமாட முடியல. இன்னும் சொல்ல போனா திருப்பரங்குன்றம் நிகழ்ச்சி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. மலைகள் அப்படின்னாலே குன்றுகள்ல தான் முருகன் இருப்பார். அப்படி நம்ம குன்றுகள் அப்படின்னாலே நம்ம முருகன் கடவுளுக்கு உள்ளது, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு உள்ளது அப்படிங்கறத கூட சிக்கந்தர் மலைன்னு மாற்றி அதையும் அபகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. அதை இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு பெரிய போராட்டம் பண்ணி இந்துக்கள்லாம் ஒன்று திரண்டு 1 லட்சத்துக்கு மேல சேர்ந்து நாம அந்த மலையை மீட்டெடுத்தோம். இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக இந்து மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நம்ம கடவுள்களை பார்த்து கல் என்று சொல்வதும் ஆபாச பொம்மைகள் சொல்வதும் இங்க யாருமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம கிட்ட ஓட்டு வாங்க வராங்கன்னா நம்ம தெருவுக்கு கோயில் இல்லாத ஊரையே குடியிருக்க வேண்டாம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம தெருவுக்கு விநாயகரை வச்சிருக்கோம். நம்ம ஊருக்கு நம்ம தெருவுக்கு நான் ஒரு கட்சியின் தலைவர் என்கிற முறையில சொல்றேன். பாராபட்சம் இல்லாம எந்த கட்சியா வேணா இருக்கட்டும், நம்ம கிட்ட ஓட்டு கேட்க வராங்கன்னா, இந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வராங்கன்னா, நம்ம தெருவுல முச்சந்தில இருக்கக்கூடிய விநாயகரையாவது கும்பிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாதான் நம்ம அலோவ் பண்ணணும். இந்து மக்கள் ஒற்றுமையா இருந்தா என்ன நடக்குங்கிறத நம்ம ஒன்றுபட்டு வென்று காட்ட வேண்டும் என்பது என்னுடைய ஒட்டுமொத்த இந்து மக்களின் சார்பாக நான் வேண்டுகோளை வைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில நடக்க இருக்கிறது. இதுல எந்த கட்சியும் சாராமல் எல்லா மக்களுக்காகவும் இதை இந்து முன்னணி எடுத்து நடத்துகிறது. இந்து முன்னணி என்கிற அமைப்பு விநாயகர் ஊர்வலம் நடத்துறாங்க, நமக்கு தெரியும். அவர்கள் தான் இதை எடுத்து நடத்துறாங்க. நம்ம கட்சி பாகுபாடின்றி இந்து மக்கள்லாம் ஒற்றுமையா இருக்கணும். இன்னும் ஒரு இந்துவ தீவிரவாத கும்பல் கூட இந்துவா என்று கேட்டுக் கொள்கிறார்கள் என்றால் நாம எந்த அளவுக்கு நம்ம இந்து மதத்தினர் இந்து மக்கள் நாம வந்து பாதிக்கப்படுறோம், நம்மள எந்த அளவுக்கு நசுக்குறாங்க அப்படிங்கறது நீங்க எல்லாருமே உணர்ந்துருப்பீங்க. இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரே நாடு இந்திய நாடு. நம்ம இந்துக்கள் முஸ்லிம்க்கு இருக்கு, கிறிஸ்டியனுக்கு இருக்கு, கிறிஸ்தவ நாடு இருக்கு, இஸ்லாமிய நாடு இருக்கு, இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நாடு இந்திய நாடு. நம்ம இந்திய நாட்டுல இந்துக்களை நசுக்கவும் அழிக்கவும் பாக்குறாங்க. இந்துஸ்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கையில இருந்து இந்தியர்களாக நாம எல்லாம் இந்துக்களாக ஒன்றுபடணும். நம்ம இந்துக்கள் ஒன்று சேர்ந்தா இங்க ஒருத்தர் கூட நம்ம கடவுளை கல்லுன்னு சொல்ல முடியாது, நம்ம கோயில்களை பத்தி ஆபாசமா பேச முடியாது. முக்கியமா கந்த சஷ்டி கவசத்தெல்லாம் ஆபாச வார்த்தைகள் நிறைந்த ஒரு வார்த்தையோட நம்மள கொச்சைப்படுத்துறாங்க. கந்த சஷ்டி கவசம் வந்து ஆபாச பாடல்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம இந்துக்களை பத்தி பேசணும்னா ஒருத்தர் கச்சை வரணும்னா நம்ம ஒற்றுமையா இருந்து காட்டணும். ஜூன் 22ஆம் தேதி மதுரையில ஒரு மாநாடு ஏற்பாடாயிருக்கு, மாநாடு. மக்கள் எல்லாருக்கும் இலவசமாகவே பேருந்து வசதிகள் ஏற்பாடு பண்ணி தரோம். நாங்க எல்லாரும் கூட போறோம் அப்படின்னா நம்ம ஒற்றுமையா இருக்கோங்கிறத உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். இதுல நம்ம சாதிக்க போறது ஒண்ணும் கிடையாது. நாம ஒற்றுமையா இருக்கோம், இந்துக்கள் ஒற்றுமையா இருக்கோங்கிறத காட்டணும். அதனால நீங்க இங்க எப்படி நாம ஒற்றுமையாக இருந்து இத்தனை மாதங்களாக 10 வருடங்களாக நம்ம இந்த பௌர்ணமி பூஜை பண்ணணும், அதே ஒற்றுமையோட இதுக்கு அனைத்து மக்களும் ஆதரவு தர வேண்டும் என்று உங்கள் பாதம் பணிந்து பாரதிய ஜனதா அனைவருக்கும் நன்றி. அம்பாள் அபிஷேகம், பகவான் அப்பன் பெருவுடையாருடைய அபிஷேகம், கணக்க விநாயகர் பெருமானுடைய அபிஷேகம் அனைத்துக்கும் ஒரு மனதாக மனநிரம்பி இந்த செயல்பாட்டை செய்து கொடுத்த அம்மையார் அவர்களுக்கு இறைவனுடைய அருளும் திருவருளும் பெற்று நீண்ட ஆயுளும் நெடிய செலவும் பெற்று பெருவாழ்வு வாழுமாறு பேரன்போடு கேட்டுக்கொண்டு நன்மை பெருகும் அருளெறியே வந்தணைந்த நல்லூரில் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவதம் சென்னி விஜய் பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். சென்னி விஜய் பாதமலர் சூட்டினான் சிவபெருமான்.
அவங்க வந்து பாரதிய ஜனதாவோட மாவட்ட தலைவர் சொல்லிடுவேன். இல்ல எனக்கு நீங்க முன்னாடி தகவல் சொல்லுங்க. பார்த்ததோடு சரி. இப்ப ஐயப்பன் சார் மற்ற திருவாரூர் தலைவர் வந்து ரொம்ப இறங்கி போய் தொடர்பு பண்ணி அவர் அவசியம் வரைஞ்சு நம்மளுக்கு ரொம்ப சிறப்பு மகிழ்ச்சி. நன்றி சொல்லிடுங்க சார். நம்மளுக்கு திருச்சிற்றம்பலம் சின்ன கோரிக்கை எல்லார்கிட்டயும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அனைவருக்கும், அனைத்து இந்து சொந்தங்களுக்கும், தமிழ் மக்களுக்கும் எனது வணக்கங்கள்.